கொத்தனார் வேலை பார்க்குறேன் சார். நானும் எங்கள் வீட்டு கஷ்டமாக அவங்க காலேஜ் படிக்கிறாங்க. 35 ரூபா லோன் எடுத்தோம். வாரம் கரெக்டாக கட்டிகிட்டு இருந்தேன். இந்த வாரம் கரெக்டாக கட்ட முடியல. வீட்டில் உடம்பு சரியில்லை. நீ இருமா, நான் போய் பணம் அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொன்னேன். வெயில் காலத்தில் என்னால் சரியாக வேலைக்கும் போக முடியல. நீ வீட்டில் இருமா, நான் பணம் ரெடி பண்ணிட்டு வர சொன்னேன். கொஞ்சம் தாமதமாகிடுச்சு. அவங்க வீட்டில் சத்தம் போட்டு நீ உட்காருமா, அவங்க வீட்டுக்காரர் பணம் கட்டிட்டு உனக்கு கூட்டிகிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. உடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் உடனே ஆஃபீஸ் போய் இந்த மாதிரி சாருன்னு சொன்னேன். சார் நடவடிக்கை எடுக்க உங்கள் வீட்டுக்காரர் பணம் கட்டிட்டு உன்னை கூட்டிகிட்டு போக சொல்லு அப்படின்னு சொன்னேன். சொன்னது யார்? சொன்னது சுபா மேம். நீங்கள் சொல்ல ஒரு அவங்க லேடிஸு அவங்க நீங்கள் ஆஃபீஸில் கட்டிட்டு போகிறோன்னு நீங்கள் சொன்னீங்களா, இல்லை அந்த பொண்ணு வாங்கன்னு கூப்பிட்டாங்களா? நான் வரலைங்க சார். மேம் வர சொன்னாங்க. கட்டிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போக சொன்னாங்க சார். அதனால தான் நான் வந்தேன். போய் 1 மணி நேரமாக நின்றுட்டுருந்தேன். அவர் ரெஸ்பான்ஸே இல்லை. அவங்க வீட்டுக்காரர் ஃபோன் வச்சாங்க. இப்படி ஃபோன் எடுத்தீங்களா? மொத்தமாக சொல்லுங்கள். அந்த பொண்ணு நான் என்ன கேட்டேன், 1 மணி நேரமாக வீட்டு ஹாஸ்பிட்டலில் தான் நின்றுட்டுருந்தேன். 1 நிமிஷம் நின்றுட்டு இருந்தேன். நீ கூப்பிட்டு வந்து அடுத்த நிமிஷம் நான் பணம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம். அப்புறம் நீ 10 பேருக்கு முன்னாடி நீ கூப்பிட்டு வரும்போது இல்லை எங்கள் வீட்டில் 10 பேருக்கு முன்னாடி நீ கூப்பிட்டு வந்தேன். எல்லாம் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, பிரசாந்த் லோன் கட்ட முடியல, பண்டாட்டிக்கு கூட்டி வரலாம் அப்படின்னு நினைப்பாங்க. சொல்லி தானே நான் ஏன் ஃபோன் பண்ணேன். நான் ஃபோனே பண்ணல, ஃபோனும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. நீ காலையில் நான் உங்கள் வீட்டு ஹாஸ்பிட்டலே நின்றுட்டு இருந்தேன். நீ விட்டுருந்தா நான் கொடுத்துருக்கல. எவ்வளோ எக்ஸ்கியூஸ் கொடுத்தேன். காலையிலேருந்து சாயந்தரம் மனைவியை வைத்து ஐடிஎஃப்சி வங்கி கடனை வசூலித்திருக்கிறது. சேலம் வாழப்பாடியில் நிகழ்ந்த சம்பவம் குறித்து விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வினோத் இணைப்பில் இருக்கீங்க. என்ன நடந்தது, முழு விவரம்? சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே ஐடிஎஃப்சி என்ற வங்கி ஊழியர் ஒருவர் வாங்கிய கடன் தொகையின் தவணை செலுத்துவதற்காக அவரது மனைவியை வங்கிக்கு அழைத்துச் சென்று இரவு 7:30 மணி வரை அமர வைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி பகுதியைச் சேர்ந்த பிரசாந்த் என்பவர் கூலி தொழிலாளியாக இருக்கிறார். இவருக்கு கௌரி சங்கரி என்ற மனைவி இருக்கின்றனர். இந்த நிலையில் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு குடும்ப சூழலின் காரணமாக ஐடிஎஃப்சி வங்கி என்ற தனியார் வங்கி மூலம் 35,000 ரூபாய் கடனாக பெற்றிருந்தார். இந்த கடன் தொகையானது வாரம் ரூபாய் 772 வேண்டும். இந்த நிலையில் கடந்த சில தினங்களாகவே அவர் அது வாங்கிய கடன் தொகையை தவறாமல் கட்டி வந்திருக்கிறார். இந்த நிலையில் கடந்த 2 வாரமாக அவரால் அந்த கடன் தொகையை கட்ட முடியாத சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் வாங்கிய கடனுக்கு இன்னும் 10 வார தவணை மட்டுமே பாக்கி உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் ஐடிஎஃப்சி வங்கி ஊழியர் சுபா என்ற பெண் நேற்றைய தினம் அந்த பிரசாந்தை தொடர்பு கொண்டிருக்கிறார். ஆனால் பிரசாந்த் பணியில் இருந்ததனால் அவரால் அந்த செல்போனை ஏற்க முடியவில்லை. இந்த நிலையில் தனியார் வங்கியோடைய ஊழியர் சுபா உடனடியாக வாழப்பாடி அடுத்துள்ள சிக்கியம்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய பிரசாந்த் இல்லத்திற்கு சென்றிருக்கிறார். அங்கிருந்த இஸ்லாமிய மனைவி எனது கணவர் பணிக்கு சென்றிருப்பதாகவும் அவர் வந்தவுடன் தன்னுடன் பேசுவதாக தெரிவித்தார். இருந்த போதும் சுபா என்ற அந்த ஊழியர் அந்த வீட்டின் வாசலிலேயே அமர்ந்திருந்து ஒரு கட்டத்தில் வீட்டில் இருந்த பிரசாந்துடைய மனைவியை உடனடியாக வாழப்பாடி கிளைக்கு அதாவது ஐடிஎஃப்சி வங்கியோட கிளைக்கு சென்றிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் அந்த பிரசாந்தினுடைய மனைவி உடனடியாக பிரசாந்தோடைய உடன் பணிபுரியும் நபருக்கு தொடர்பு கொண்டு இது போன்று நீங்கள் வாங்கிய கடன் தொகைக்காக என்னை வங்கிக்கு அழைத்து வந்துவிட்டீர்கள், எனவே நீங்கள் வாங்கிய அந்த கடன் தொகையை செலுத்திவிட்டு என்னை உடனடியாக செல்லும் தண்ணீர் விட்டு கதை வைக்கிறார். பின்னர் வேறு வழியின்றி பிரசாந்த் கட்ட வேண்டிய தொகையை உடனடியாக எடுத்துக்கொண்டு நேற்று இரவு சுமார் 7:30 மணி அளவில் அந்த ஐடிஎஃப்சி வங்கியோடைய கிளைக்கு சென்றிருக்கிறார். பின்னர் அவர் கடன் தொகையை கட்டிய பின்னரே அவரது மனைவியை வங்கி ஊழியர்கள் அங்கிருந்து விடுவித்திருக்கிறார். இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ரிசர்வ் வங்கியானது பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த கட்டுப்பாடுகளால் மீறி செயல்பட்டிருக்கக்கூடிய ஐடிஎஃப்சி வங்கி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். வாங்கிய கடனுக்காக கட்டிய மனைவியை அழைத்துச் சென்று பணம் வசூலித்த சம்பவம் சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வினோத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.